பிரியாணி வந்துருச்சு ஒரு ஜோதிஸ் ஹோட்டல். இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. ரிவ்யூ பார்த்தேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு நாள் வந்து சாப்பிட்ணுன்னு நான் நினச்சேன். இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி தேனி தான் வந்திருக்கோம். சின்னமனூர் வந்திருக்கோம். சரி, சின்னமனூர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தா 3 கிலோமீட்டர் தான் போட்டுருக்கு. சரி, யாருக்கும் தெரியாமல் ஒரு 8 போயிட்டு சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு கரூர் போயிடணும் அப்படின்ட்டு தான் எடுக்கிறேன். செமையான சாப்பாடுங்க. ரேட்டு அதிகம் தான். இவங்க ஆரம்பித்த புதுசில் எவ்வளோ போட்டான்னு தெரில. இப்போ வந்து நான் ஒரு பிரியாணி கொஞ்சம் பார்த்து போட்டிருக்கேன். அதனால அப்படி ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் 65 வாங்கினேன். மொத்தமாக 250 ரூபா பில்லு. ஆனால் ரைஸ் குவான்டிட்டி எல்லாமே தரமாக இருந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் கூட எல்லாமே எடுத்திருக்கேன். சொம்பு வலிய நிறைய இடத்துல சொம்பு, மதுரைக்குள்ளேயும் பார்த்தா சொம்பு தான் வைப்பாங்க. இங்கே அண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குண்டா சைஸு. நல்லா இருந்துச்சு, அருமையாக. சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தையே இல்லை. அந்த அண்ணா நான் இப்போ உள்ளே போகும்போது பார்த்தேன். ஓனர் அண்ணா நான் உள்ளே போகும்போது பார்த்தேன், வெளியே வரும்போது பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். தெரிஞ்சிருந்தால் உள்ளே போகும்போதே வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கேன். தரமாக இருந்துச்சுங்க சாப்பாடெல்லாம். ஜோதிஸ் ஹோட்டல், மார்க்கயான் கோட்டை. ரொம்ப நன்றிண்ணா, இவ்வளோ அருமையான சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிண்ணா. சரி வாரியர்ஸ், நீ அடுத்து இப்போ டிரைவிங் தான். ஏசி போட்டோன்னா கண்டிப்பாக தூக்கம் தள்ளிடுவேன். அதனால் ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். சாப்பிட்டதுக்கு நல்லா தூக்கம் அவங்க களை கட்டிடுவோம். அதனால் நம்ம ஏசி ஆஃப் பண்ணிட்டு சன்ரூஃபு கிளாஸில் இறக்கி விட்டு பொறுமையாக போயிட்டே இருப்போம். ஓகே, பாய். நீ அடுத்து கொடை ரோட்டில் டீ குடிக்கும்போது சந்திப்போம். கொடை ரோடுனா கொடைக்கானல் ரோடு. இங்கே இந்த ஊருக்குள்ள அந்த பேர் வச்சுருக்காங்க, கொடை ரோடுப்பா அப்படின்னு. கொடைக்கானல் ரோடு தான் கொடை ரோடுங்கிறாங்க. நல்லா இருக்குது, பேர் நல்லா இருக்குது வித்தியாசமாக. சரிங்களா, அடுத்து அங்கே பார்ப்போம். பாய். ஒரு அவுட்டர் ஏரியா, இதுக்குள்ளே தான் ஓனரோட ஃபேமிலி, அவங்க ரிலேஷன் எல்லாம் இந்த ரூட்டில் உள்ளே போயிடுவாங்க. இது மெயின் ரோடு. சொல்லப்போனால் இது 4-வேங்கிறாங்க. எப்படி தான் 4-வேன்னு சொல்கிறாங்கன்னு தெரில வாரியார்ஸ். உடன்பெறா சகோதரர்களே, இது 4 வழிச்சாலையம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாக்குள்ளே. அது மேப்லேயே வந்தால் என்ஹெச் 183 அப்படின்னு போட்டிருக்கு. அடப்பாயில் 183க்கு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது எல்லாம் இது சிங்கிள் லைன் ரோடு தான். இங்கேருந்து திண்டுக்கல் என்ட்ரன்ஸ் கொடை ரோடு தாண்டி கொடை ரோட்லேருந்து திண்டுக்கல் வரைக்குமே சிங்கிள் லைன் ரோடு தான். இதுதான் என்ஹெச் 183ன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தான் எனக்கும் புரியல, என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. வாரியார் என்னுடைய வாரிசுதாரர்களே. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதனால் சின்ன இங்கேயே மாருதி சுசுகி ஷோரூம் இருக்குது. இந்த ஆறெல்லாம் வத்திருச்சு. எவ்வளோ தண்ணி இருந்துச்சு வாரியர். கண்ணுக்கு குளிர்ச்சி அழகாக இருக்குது இந்த குளம்லாம். இப்போல்லாம் வத்துனதுனால ஒன்றுமில்லாத மாதிரி ஆகிப்போச்சு. வத்திருச்சு, ஃபுல்லாக வத்திருச்சு. இப்போ இருக்கிறதா தண்ணி.
சரி ஓகேங்க, அடுத்து கொடரோடு போயிட்டு டீ குடிச்சிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, பாய். நம்ம ஊர்லாம் மொதல் இருந்துச்சு, எல்லாம் பறித்து வெட்டி தள்ளிட்டாங்க, வீணாக போச்சு எல்லாம். பாருங்க, ஆட்டோமேட்டிக் தானுங்க, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ நாளாச்சு அந்த புளிய மரத்துக்கு இடையில ஓட்டி, 2 பக்கமும் புளிய மரம், நடுவில் சின்ன ரோடு, அப்படியே அந்த லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சரசான டப்பு 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 டப்புன்னு வெட்டினானுங்க, எல்லாம் வீணாக போச்சு. இப்போ ஒரு புளியா மரம் கூட எங்கேயும் பார்க்க முடியறதில்ல அந்தளவுக்கு. 1-2 தான் இருக்குது எங்கேயாச்சும். 2 புளியா மரம் சேர்ந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்க்க முடியலைங்க. ஒரு சின்ன ஒரு இதுதான் வெயிலும் வெளியே அந்த காரில் பாருங்கள் 40 டிகிரிக்கு பக்கமாக இருக்குது காரு. ஆனாலும் அந்த மலையை வந்து வெளியே அவ்வளோ கிளியரன்ஸாக இல்லாமல் பனி மோடம் போட்ட வாக்கில் எப்படி இருக்குங்க, பனி பெய்ய கிளைமேட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணுற பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே பாருங்கள் பனி பெஞ்சிட்டு இருக்க மாதிரியே இன்னமும் இருக்குது. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இந்த மேற்கோடு மூளை ஆரம்பிச்சு இந்த கிழக்கோடு மூளை வரைக்கும் இன்னும் இருக்குது, கண்டினியூ இருக்குது. அழகாக இருக்குங்க மலை. நாற்பத்தி 1 டிகிரி கொடரோடு. இந்த கொடைக்கானல் தெரியுதுங்களா, இந்த கொடரோடு கொடைக்கானல் போகிற ரோடு. இதை வந்து ரிட்டர்ன் இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். அதனால் தலைவலிக்கு மாத்திரை கிடைக்கல, அதனால் டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சலுப்பாக இருக்குங்க கார் ஓட்டுனால. தலைவலி வேறு சேர்ந்துக்குதா, சலுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகேங்க, அடுத்து திண்டுக்கல் வந்தோன்னு ஒரு சின்ன விளாகு, அதுக்கப்புறம் திண்டுக்கல் டச் ஆன கரூர் ரோடு டச் ஆன சின்ன வீடியோ, இந்த மாதிரி குட்டி வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணேன். முக்கியமான விஷயம், இது என்னோடய ஃபோன் இல்லை, எங்கள் வீட்டுக்கார அம்மாவோட ஃபோனு. என்னோடய ஃபோனை என் பையன் உடச்சிட்டான் நேற்று நைட்டு. திரும்ப டிஸ்பிளே மாற்றின பிறகு தான் அதை அதில் அப்லோட் பண்ண, அதில் ஏற்றி அதில் அப்லோட் பண்ணேன். ஆனால் எப்போ பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இருக்கிறதுலே காமெடியாதான், எப்போ பண்ணுவேன்னு தெரியாது. சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அது ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. ஏஞ்சி கமெண்ட் பண்ணால் தானே ஆகும், சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் ஏறுது 89 இப்போ 90க்கு வந்துருச்சு. ஓகே, ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. வாரியர்ஸ் உடன்பிறா சகோதரர்களே, கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், கருணை காட்டுங்க. மேலே 90 குடும்பத்தை கொடுத்தவங்களுக்கு இதுக்கு மேலே ஏற்றி விடுறதுக்கு என்ன பயம்? நான் அன்பாக கேட்டுக்கிறேன், என்னோடய உடன்பிறா சகோதரர்கிட்டையும் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஏற்றி விடுங்க. நானும் உங்கள் புண்ணியத்தில் வளர்ந்தேன்னு நல்ல பேர் இருக்கட்டும். சரிங்களா? இது என் ஒய்ஃபோட ஃபோனு. இதுதான் இன்றைக்கி நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏன்னா என் ஃபோன் டிஸ்பிளே போயிட்டனால அது ரெடி பண்ண அப்படியே ஒரு 2 நாள் ஆகும். அது ரெடி பண்ணோன்னே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இதெல்லாம் எடிட் பண்ணி திரும்ப நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய். நீங்கள் அடுத்து வர்றது
திண்டுக்கல் ரீச் ஆனோன்னா அங்கே ஒரு சின்ன வீடியோ, அதுக்கப்புறம் கரூர் ஹைவே ரீச் ஆகணும், அது ஒரு வீடியோ. அதோட முடிஞ்சது இந்த வீடியோ. ஓகே, டாடா பை பை. நீங்கள் அது 2 வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாரியார் திண்டுக்கல் வந்தாச்சு, ஹைவே பிடிச்சாச்சு, ஹைவேல போயிட்டுருக்கோம். அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். 1 மணி நேரம் 40 நிமிஷம் கூட ஆகலாம். 40 நிமிஷத்தில் மேக்ஸிமம் போயிடலாம். ஆனால் 1 மணி நேரம் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்க, இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். கரூர் போனோன்னா அங்கே ஒரு சின்ன குட்டி டைமிங் வரும், அந்த டைமிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டாடா பை பை, சியோ. உங்கள் வாரியார், உங்கள் உடன்பிறா சகோதரன் வாரியார்ஸ். ஒரு வழியாக கரூர் வந்து இன்றைக்கி பாருங்கள், KFC ஓப்பனிங் டேட்டு. கரூர் ஈரோடு 70 கிலோமீட்ரு, கரூர் கோவை 130 கிலோமீட்டர் 33, சேலம் 100, பெங்களூர் 296. கரூர் வந்தாச்சு. KFC ஓப்பனிங்கு இன்றைக்கி. KFC கரூருக்கு வந்துருச்சு, ஓப்பனிங் இன்றைக்கி. ஓப்பனிங்னால கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஓப்பனிங் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். டாடா பை பாய், see you. அன்பு வாரியார்ஸ், உடன்பிறா சகோதரர்களே, இதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.